வினோத்து, நான் எங்கடா இருக்கேன்? எனக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை விஜய், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்க, அதனால நீ மயங்கி விழுந்துட்ட. குளுக்கோஸ் போட்டிருக்கு, சரியாகிரும். நீ ஃபீல் பண்ணாதப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். தமனா என்னை பார்க்க வந்தாளா? இல்லை விஜய், நான் யார்கிட்டையும் சொல்லலை. உனக்கு இப்படி ஆனால் பதட்டத்தில் எனக்கு யார்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு என்னை எப்படியாவது பண்ணி கண்முழிக்க வைக்கணும்னு தான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தேன். இப்போ ஃபோன் பண்ணிடுறேன் விஜய். வேணாண்டா வினோத்து, நீ யார்கிட்டையும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் என்னை வந்து பார்க்க மாட்டாங்கடா. ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவோ சொல்லு, நான் உனக்கு 2 நாளைக்குள்ளே ஜிபே பண்ணி விட்டுறேன். யார்கிட்டையும் சொல்லிடாதடா ப்ளீஸ். ஏய், ஏன்டா விஜய் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க நானும் அப்படியாடா பழகி இருக்கோம். காசை பத்தி நீ பேசி என்ன அசிங்கப்படுத்துற. நீ ஒரு நிமிஷம் உன்னை பார்த்ததே எனக்கு ஹார்ட்டே நின்றுச்சு. திடீர்னு ரோட்ல மயங்கி கிடந்த, யாருமே இல்லை. நான் அந்த பக்கம் போனதுனால நான் உன்னை பார்த்தேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? விடு விஜய், இப்படியெல்லாம் பேசாத. சாரிடா வினோத்து, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சரி, நீ ரெஸ்ட் எடு. அட கடவுளே, எதுக்கு என் பொண்ணுக்கு இவ்வளோ சோதனை? அவள் அழுகிறத என்னால் பார்க்கவே முடியல. அவள் சீக்கிரம் மாப்பிள்ளையோட சேரணும். அப்பனே விநாயகா, எனக்கு இருக்கிறது ஒத்த பொம்பளை பிள்ளை. விநாயகா, என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. எவ்வளவு பாசமான வளர்த்திருப்பேன் என் பிள்ளைய. கஷ்டப்படுத்தினது இல்லையேப்பா. ஆனால் இப்போ அவ்வளோ படாத பாடு பண்றாளே, நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா, நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணை வாழ போகிற வீட்டில் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு என் மருமகளையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். அதுக்கு தண்டனை தான் என் மகளை பாடா படுத்துறியா விநாயகா. இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆயிருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாம நீ பார்த்துக்கோப்பா. என்னப்பா சோதனை இது? ஏற்றி வச்ச விளக்கு அணைஞ்சிருச்சு. மனசே கேட்கல. நான் போறேன். இனிமே நான் யாருக்கு பாரமா இருக்க மாட்டேன். அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டா எங்க அண்ணி வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் தண்ணியில விழுந்தாலும் வெளிவனை தவிர விஜய் கூட இனிமே வாழ மாட்டேன். எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. தமனா, என்னம்மா அப்படி பண்ணிட்ட? தமனா, தமனா எந்திரிமா, அண்ணனை பாருமா. சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, நீ நல்லா இருக்கணும் தான் அப்படி சொல்லியிருப்பா. எந்திரி தமனா, அண்ணனை பாருமா. சின்ன பொண்ணு, என் தங்கச்சி. இந்த பொண்ணு என் தங்கச்சிய பாருமா, இப்படி பண்ணிட்டா. என்னம்மா அது பண்ணு, அவளை காப்பாத்துமா ப்ளீஸ்மா சின்ன பொண்ணு. ஐயோ, எல்லாம் என்னோட தப்பு. அவ அப்ப கூப்பிட்டப்பவே நான் வீட்டுக்கு போயிருந்தேன். இப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ, இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. ஏன் தங்கச்சி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம், வாமா. சரி, சின்ன தரேன்.